दर्शनमालय दर्शनम् श्री अमृतवल्ली नायका समेत श्री योग नरसिम्ह स्वामी कोयिल सोगत्तूर ग्रामम வந்தவாசி தாலுகா நாளை என்பது நரசிம்மனிடத்தில் இல்லை. சகல யோகங்களும் நலன்களும் வழங்கும் யோக நரசிம்மர் சேவை சாதிக்கும் சோகத்தூர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது வந்தவாசி. சென்னையிலிருந்து சுமார் 96 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 77 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த ஊர். இங்கிருந்து நல்லூர் செல்லும் சாலையில் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சோகத்தூரில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் யோக நரசிம்மர் திருக்கோயில். மூன்று நிலைகள் கொண்ட கோபுரம் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கண்கவர் வண்ணத்தில் காட்சியளிக்கிறது. பெருமாளின் ஆயுதமான சங்கும் சக்கரமும் ஆலய வாயில் மேலே பொருத்தப்பட்டிருக்கிறது. கஜலட்சுமி தாயார் புடைப்பு சிற்பமாக காட்சி தருகிறார். ஆலய நுழைவாயிலில் உள்ள படிகளை கடந்து உள்ளே சென்றவுடன் முன் மண்டபம், உட்பக்கச் சுவர்கள் அனைத்தும் சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்து காணப்படுகிறது. அண்மையில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற திருக்கோயில். 3 நாட்கள் உற்சவம் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. முன் மண்டபத்தில் கொடிமரம், அதாவது துவஜஸ்தம்பத்திற்கு எதிரே ஸ்ரீ யோக நரசிம்மர் சன்னதியில் துவாரபாலகர்களுக்கு இடையில் அமர்ந்த திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அருகே தனி சன்னதியில் அமிர்தவல்லி தாயார் சேவை சாதிக்கிறார். மூலவர் ஸ்ரீ யோக நரசிம்மர், உற்சவர் ஸ்ரீ பிரகலாத வரதன், தாயார் அமிர்தவல்லி தாயார், தீர்த்தம் லட்சுமி சரஸ், தசாவதார பீடம், கஜபீடம் மற்றும் கூர்ம ஆசனத்தின் மேல் ஸ்ரீ யோக நரசிம்மர் அமர்ந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறார். கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம் தன் உக்கிரத்தை எல்லாம் விட்டுவிட்டு தன்னை நாடி வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை, பிரார்த்தனைகளை நிறைவேற்றித் தரும் பெருமாளாக இருக்கிறார் யோக நரசிம்மர். இந்த ஆலயத்தின் சிறப்பாக கருதப்படுவது திருமணத் தடையால் கலங்குவோர்
இங்கு வந்து சுவாமிக்கும் தாயாருக்கும் வேண்டிக் கொண்டால் திருமண தடை அகலும் என்பது ஐதீகம். பட்டாபிஷேக ராமர் சன்னதி அமைந்துள்ளது. இவரை சேவிக்க பல தடைகள் நீங்கும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி வெற்றி வாகை சூடுவர். இந்த திருத்தலத்தில் உள்ள ஆஞ்சநேயரும் விசேஷமானவர். புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு வெற்றிலை மாலை அல்லது வடமாலை சாற்றி 11 முறை வலம் வந்து பிரார்த்தனை செய்தால் எதிரிகள் தொல்லை ஒழியும், மனதில் தைரியம் பிறக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். மாதந்தோறும் சுவாதி நட்சத்திர திருநாளில் நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், பூஜைகள் நடைபெறும். இந்த நாளில் இங்கு வந்து நரசிம்மரை கண்ணார தரிசித்து பிரார்த்தனை செய்தால் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும், கல்வியில் சிறந்து விளங்கலாம். மாதந்தோறும் சுவாதி நட்சத்திர திருநாளில் நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், பூஜைகள் நடைபெறும். அந்த நாளில் அனைவரும் வந்து நரசிம்மரை சேவிப்பது எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த சுவாதி ஹோமத்தை இங்கு நடத்தினால் வாழ்வில் எல்லா வளங்களும் பெறுவர் என்பது நம்பிக்கை. முடியாதவர்கள் சுவாதியன்று நடைபெறும் ஹோமத்தில் கலந்து கொண்டு பெருமாளின் ஹோமம் மற்றும் திருமஞ்சனம் இவற்றிற்கு தேவையான பொருட்களை வழங்கி நரசிம்மரை சேவித்து வர வாழ்வில் யமபயம், கடன் தொல்லை, வியாதி ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கப் பெறுவர்.
கலியுக ஆரம்பத்தில் ஸ்ரீ பிரம்மா தவம் செய்து தன் சோகத்தை போக்கிக் கொண்ட ஸ்தலமும் 4000 திவ்ய பிரபந்தத்தை உலகுக்கு மீட்டுக் கொடுத்த ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களின் முக்கியமானவரான ஸ்ரீ நாத முனிகளின் திருவடியை ஆசிரயித்த என்பரில் 8 பேர்களில் ஒருவரான ஸ்ரீ ஸ்ரீனிவாச குரு சோகத்தூர் ஆழ்வார் அவதார ஸ்தலம். ஸ்ரீ அகோபில மடம் 16ஆம் பட்டத்தில் எழுந்தருளியிருந்து ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ சடகோப யதீந்திர மகாதேசிகர் அவதாரம் பண்ணிய திருத்தலம். படைப்பு தொழிலை மேற்கொண்டிருந்த பிரம்மா தன்னுடைய அசட்டையினால் வேதத்தை பறிகொடுத்து விட்டார். அசுரர்கள் அதை எடுத்துச் சென்று விட்டனர். படைப்பு தொழில் முடங்கியது. பிரம்மா மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் மேற்கொண்டார். பிரம்மனின் தவத்திற்கு அருள் புரிய வேண்டும் என்று நினைத்தார் நாராயணர். சோகத்துடன் காணப்பட்டார் பிரம்மா. லக்ஷ்மி சரஸ் நதியில் நீராடி விஷ்ணுவை வேண்டிக் கொள்ள இழந்த வேதங்களை திருப்பி பெற்றுக் கொண்டார் பிரம்மா. தன் சோகத்திலிருந்து விடுபட்டார். பிரம்மனின் சோகம் போக்கிய ஊர் என்பதால் சோகத்தூர் என்று ஆனது. இந்த திரு இடம் ஒரு காலத்தில் சோகா பகத் ரூபம் என்று அழைக்கப்பட்டு தற்போது சோகத்தூர் என்று வழங்கப்படுகிறது. உற்சவராகிய ஸ்ரீதேவி, பூதேவி, பிரகலாத வரதன், ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் சிறப்பு திருமஞ்சனம் நிறைவு பெற்று அலங்காரத்தில் சேவை சாதிக்கிறார்கள். மூலவராகிய யோக நரசிம்மர் தீப ஆராதனை. அமிர்தவல்லி தாயார் சன்னதி. முன் மண்டபத்தில் ஸ்ரீ லட்சுமி நாராயணர், ஸ்ரீ தன்வந்திரி ஆகியோரை சேவிக்கிறோம். பெரிய திருவடியாகிய கருடாழ்வார் சேவை சாதிக்கிறார். ராமர் சன்னதிக்கு அருகே
ஸ்ரீ வேதாந்த தேசிகர், பாஷயக்காரர் ஸ்ரீ ராமானுஜர், சோகத்தூர் ஆழ்வார், ஆதி வன் சடகோப யதீந்திர மகாதேசிகன், சோகத்தூர் அழகிய சிங்கர் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ சடகோப யதீந்திர மகாதேசிகர் ஆகியோர் சேவை சாதிக்கிறார்கள். பெருமாளுக்கு உரிய அனைத்து விசேஷ நாட்களும் மிக விமரிசையாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பிரதி மாதம் வரும் சுவாதி நட்சத்திரத்தில் சுவாதி ஹோமம், நரசிம்மர் ஜெயந்தி, ஸ்ரீ ராம நவமி, ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி, புரட்டாசி மாத பவித்ரோத்சவம், புரட்டாசி 3வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் நாராயண உற்சவம், திருப்பாவாடை உற்சவம், தை ஹஸ்தம், பங்குனி உற்சவம், ஆதி வன் சடகோப்பன் உற்சவம், சிறப்பு திருமஞ்சனம், அத்துடன் வார்ஷிக பிரம்மோற்சவம் தை மாதம் முதல் வாரத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தாயாருக்கு உரிய நாட்கள் அனைத்தும் ஆடிப்பூரம், நவராத்திரி ஆகியவை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இங்கு சேவை சாதிக்கும் ஸ்ரீ நரசிம்மர் உக்கிர நரசிம்மராக இல்லாமல் சாந்தமாக வேண்டுபவர்கள் வேண்டும் வரங்களை தந்து அருளும் யோக நரசிம்மராக சேவை சாதிக்கிறார். திருமணம் ஆகாதவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து நரசிம்மரை, தாயாரை சேவிக்க திருமண தடை அகலும். திருமணம் ஆனவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள். குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து இங்குள்ள நரசிம்மரை வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் பெற்று சோகமில்லாமல் மகிழ்ச்சியான வாழ்வை பெறலாம் என்பது இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை. கோபம், வீரம், தேஜஸ் கொண்ட மகாவிஷ்ணுவின் அவதாரமாகிய நரசிம்மரே, எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கும் உன்னிடமிருந்து தவறு செய்பவர்கள் யாராலும் தப்பிக்க முடியாது. எதிரிகளுக்கு பயத்தையும் மரணத்திற்கே மரணத்தையும் காட்டி தன் பக்தனாகிய ஸ்ரீ பிரகலாதன் அழைக்கும் பொழுது நொடிப்பொழுதில் தூணை பிளந்து கொண்டு வெளிப்பட்டவர். உன்னை மனதார சேவிக்கிறேன், எங்களை காத்து அருள்க.
உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் தம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம். ஆலய தரிசனம் காண்போம். சோகத்தூரில் சேவை சாதிக்கும் ஸ்ரீ அமிர்தவல்லி சமேத ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா.